Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான மெமோ அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. TNPSC வெப்சைட்ல உங்களுடைய நம்பரை யூஸ் பண்ணி எப்படி மெமோ வந்து டவுன்லோட் பண்றது, அந்த மெமோல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க, அதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் CV லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா மெமோ அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மெமோக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல கவுன்சிலிங் டேபுக்கு கீழே வந்து பேஸ் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நோட்டீஸ் ஆஃப் சிவி அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த ரெண்டையும் கொடுத்து நீங்க வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மெமோ அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. மெமோல இருந்து உங்களுக்கு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய பேரு, எந்த டேட்ல இருந்து நீங்க வந்து வரணும், உங்களுடைய தரவரிசை என்ன அப்படிங்கறத வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய ரேங்கிங் வந்து என்ன அப்படிங்கறது இருக்கும். அதை வந்து பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த டேட் படி நீங்க வந்து அந்த டைமிங்க்கு நீங்க இந்த மேஜர் நம்பர் 42 மேஜர் நம்பர் 41 இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா ஆஜராகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து மெமோ. மெமோ அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எப்படி எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம போறதுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமோ அதே மாதிரி நீங்க கவுன்சிலிங்க்கு போறதுக்கு கண்டிப்பா இந்த மெமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெமோ இல்லாம நம்ம கவுன்சிலிங் ஹால்குள்ள அதாவது டிஎன்பிசி ஆபீஸ்க்குள்ள வந்து விட மாட்டாங்க. இந்த QR கோடு கொடுத்திருப்பாங்க, கேட் பாஸ்ன்னு சொல்லுவோம் இது. இந்த கேட் பாஸ் இந்த QR கோடு அவங்க வந்து ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் நம்மள வந்து உள்ள வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா, அதை நீங்க பாத்துக்கோங்க. அவங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. டிஎன்பிசி ஆபீஸ் வந்து எங்க இருக்கு, எந்த அட்ரஸ் இருக்கு, எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்பு தகுதி பெறும் தேர்வர்களுக்கு மட்டுமே வந்து கலந்தாய்வு வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. இதுமே வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டும் நீங்க வந்து இதுல வந்து அட்டாச் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலந்தாய்வும் போது தேர்வர்கள் விருப்பத்தின் பெயரில் தெரிவு செய்யப்படும் பதவி அலகுத்துறை இறுதியானது. எனவே தேர்வர்கள் கலந்தாய்வில் தாங்கள் தெரிவு செய்த பதவி அலகுத்துறை எக்காரணம் கொண்டும் வந்து பின்னால் வந்து மாற்றம் செய்ய இயலாது, அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. வரும்போது வந்து நீங்க என்னென்ன கொண்டு வரணும், என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா நீங்க ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி வந்து பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து கொண்டு வர வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. மேபி நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு அந்த டைமிங்ல வந்து போக முடியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் வர இயலாத தேர்வர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய படிவங்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணி உங்களோட பிளட் ரிலேஷன் அப்படி இல்லைன்னா உங்க பேரண்ட் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்காக கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. போகும்போது இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வர இயலாத காரணத்திற்கான தகுதியான ஆதாரங்கள், பதிலி நபரில் மேற்கொண்ட அடையாள அட்டை கண்டிப்பா நீங்க அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி மூல சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான குறிப்பாணை அப்படிங்கிறது இந்த மெமோ தான் குறிப்பாணை அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.